லாஸ்ட் டைம் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்டான கார் ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் கார் ஆம்பிளிஃபையர் எடுத்து ரிஸ்டோரேஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் டச் மாடலில் இருக்கிற ஒரு கார் ஆம்பிளிஃபையர் எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்காக சொந்த ஊருக்கு வந்தேன். வர்ற வழியில் ஒரு பனி, இங்கே தண்ணி செட் ஆகாமல் கொஞ்சம் கோல்ட் ஆகி போச்சு. அதனால் அப்படி இப்படின்ட்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எடுத்த கார் ஆம்பிளிஃபையரை சரி பண்ணி ஒர்க்காக ஆக்கிறோம். அதுதான் அந்த வீடியோட டாஸ்க்கு. இந்த டைம் நம்ம எடுத்து வந்திருக்கிற கார் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பெரிய டச் டிஸ்பிளே இருக்குது. யூஎஸ்பி போட்டுக்கலாம், சிடி போட்டுக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கார் ஆம்பிளிஃபையர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் கிடையாது, சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் லெவலுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்குலாம் வெறும் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதும், ஆன் ஆகிரும். பட் இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் கொடுக்கறதுக்கான கனெக்ஷன் எங்கிட்டு கிடக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா நம்ம போன டைம் எடுக்கும்போது டீசெண்டாக ஒரு 12 பின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 12 பின்னு தவிர்த்துட்டு எக்கச்சக்கமான பின் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா பின் மாட்டுறது, அதுக்கப்புறம் அந்த முன்னாடி பலூன் சென்சார் இருக்குங்களா, அது எல்லாமே இந்த மிஷின் தான் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த கார் ஆம்பிளிஃபையர் தான். அதனால் எக்கச்சக்கமான பின் இதில் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எது இன்புட்டுன்னு கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இது உள்ள கழட்டி என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணோன்னா டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, டிஸ்பிளேக்கு 2-3 ஸ்டிப்பை கொடுத்து வச்சுருக்காங்க. இதை கேர்ஃபுல்லாக கழட்டணும். அப்புறம் நம்ம கழட்டும் போது பிஞ்சு போச்சு அப்படின்னா 600 கொடுத்து வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் பிரித்து பார்த்தேன், கொஞ்சம் டைட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற பாக்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கார் ஆம்பிளிஃபையரோட மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை கீழே விழுந்துச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்ல. அதனால் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஆம்பிளிஃபையரை விட இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரில் மெட்டல் ரொம்பவே டைட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ கூட பாருங்களேன், நம்ம அழுத்தி திறந்தால் தான் திறக்குது. இல்லைனா ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கஷ்டப்பட்டு திறந்தாச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் டேமேஜாக ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு. உள்ளே கழட்டி பார்த்தா அதுக்கூட மோசமாக இருக்குங்க. மேலே ஏதோ இது கொடுத்துருக்காங்க பேப்பர் மாதிரி, அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற சிடி ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்கள்ல, அந்த பேப்பரோட இருந்துச்சு. இந்த மாதிரி கார் ஆம்பிளிஃபையருக்குள்ளே உள்ளே எதுவுமே சால்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்டிப்பு கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா மாட்டிக்கலாம், தேவையில்லைனா பிடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிடி ட்ரைவ் அந்த இது இருக்குல்ல, பாக்ஸு, அதையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்கிறதுனால அதை மட்டும் தனியாக கழட்டி ஓரமாக வச்சிட்டேன். நம்மக்கிட்ட சிடிலாம் கிடையாது, அதனால் சிடிலாம் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. இதை தனியாக கழட்டி வச்சுப்போம், நமக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள மதர் போர்டை பார்த்தீங்கன்னா ஐயா எவ்வளோ தூசியாக இருக்குது. இது என்ன கார் எங்கிட்ட குப்பைகளை போட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ரொம்பவே பால் அடைஞ்ச கார் இருக்கும்ல, அதோட ஆம்பிளிஃபையர்னு நினைக்கிறேன். உள்ளே எக்கச்சக்கமான குப்பை இருந்துச்சுங்க. அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து அந்த ஐசி என்ன மாடலு, என்ன ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத மறைச்சி நான் பார்த்துக்கோங்களேன். இருந்தாலும் நம்ம பேக் சைடு மூலமாக அந்த டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பை கேர்ஃபுல்லாக கலெக்டியாச்சு. பார்த்தீங்களா, இதில் ஒரு ஒயர் கனெக்ஷன் கூட இல்லை, எல்லாமே ஸ்டிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்குன்னு தனி ஐசி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த டச் கண்ட்ரோலு, அப்புறம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு, மதர் போர்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கார் ஆம்பிளிஃபையரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹோம் சைடு டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையுமே தனியாக விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் வாங்கி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ ரொம்பவே முக்கியமானது இந்த மதர் போர்டு தான். மதர் போர்டு ஒர்க் ஆனால் தான் டிஸ்பிளேக்கு பவர் எல்லாமே வரும். ஸோ அதுதான் மெயின் மேட்ரு. சரி மதர் போர்டு எதுவும் டேமேஜாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு உள்ளே கழட்டி பார்த்தேன். ஏற்கனவே ஐசியில் இந்த இதை காணும். ஐசி ஹீட் ஆகும், அதுக்காக ஒரு கூலண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு காப்பர் மாதிரி சம்திங் இதை வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஐசி ஹீட் ஆகிறது அப்படியே வெளியே எடுத்துரும். அந்த இதை காணும், வெறும் ஐசி மட்டும் தான் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லிக்யூடு தடவை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான அந்த கூலண்ட் நம்ம செட் பண்ணணும் போல். அதை தவிர்த்துட்டு மதர் போர்டில் ஏதாச்சும் ஷார்ட் ஆகியோ இல்லை கருகி போய் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐசியில் தான் அங்கே பிரச்சனை வரும். ஐசியில் பிரச்சனை வந்தால் தான் ஆம்பிளிஃபையர்லேருந்து சவுண்டு வராது, ஆன் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். ஸோ மற்ற ஐசி தவிர்த்துட்டு மற்றதுன்னா நீங்கள் ஒவ்வொரு காம்போனண்ட்டை ட்ராக் பண்ணாலே போதும். மல்டிமீட்டரை வச்சு ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் கரெக்டாக ட்ராக் பண்ணாலே எது ஃபால்ட்டாக இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபால்ட்டான காம்போனண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி இதை ஒர்க்காக வச்சிடலாம். ஸோ மல்டிமீட்டர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல, ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தேவையான அதை பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இந்த கார் ஆம்பிளிஃபையரை எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டியாச்சு.
மதர் போர்டு, அந்த டிஸ்பிளேக்கான போர்டு, அதுக்கப்புறம் சிடிக்கான அந்த ட்ரைவு. ஸோ 3 தான் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பக்காவாக இருந்தாலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு இன்புட் கொடுக்குறது எங்கிட்டு, அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். கூகுள் வந்து ஒரு சில இன்புட்டு கொடுத்து இப்படிலாம் இருக்கும், இதுதான் வந்து இன்புட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கிட்டையும் நிறைய பேர்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி கார் ஆம்பிளிஃபையர் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு வந்து இன்புட் எங்கே கொடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு வந்து இன்புட் கொடுத்தாங்க. நமக்கு இன்புட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அவங்க கொடுத்த இன்புட்டை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேனல் இருக்குது, 2லேயுமே 12 பின் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு 2 பின்னு தான் இன்புட் காணுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதனால் இந்த 2 கேபின்லேயுமே ஃபஸ்ட்டு 2 பின்னில் வந்து ஒரு வயரை சால்ட்ரிங் பண்ணி அது மூலமாக நம்ம இன்புட் கொடுத்து இது ஆனாகான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சில இதில் பார்த்திங்கன்னா 3 வயர் ஜாயிண்ட் கொடுக்கணும், சில இதில் பார்த்திங்கன்னா 2 கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட டிவைஸை பொறுத்து எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து இதுக்கு சால்ட்ரிங் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கணும். இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்கு என்கிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது. இந்த மாதிரி கார் ஆம்பிளிஃபையர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் இன்புட் கொடுப்போம். ஆஹா, டிஸ்பிளே இருக்குது, பெருசாக இருக்குது, கனமாக இருக்குது, அப்போ வந்து இது 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கரண்டில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், புகஞ்சிடும். அதனால் நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணும்போதும் இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஓகேவா? இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்பு கலண்டு போய் கிடந்துச்சு. ஸோ அதையும் டைட்டாக மாட்டிட்டு இதை வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுது. இந்த டிஸ்பிளே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை அமுக்குனா தான் அது வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அமுக்கி பார்த்தா ஆனே ஆகலைங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் நானும் இன்புட் சப்ளையோ மாற்றி கொடுத்து பார்க்குறேன். இந்த டிஸ்பிளேயில் ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த மாதிரி தெரியல. டிஸ்பிளேயில் பிரச்சனையா போர்டில் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் போர்டை ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மல்டிமீட்டரை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா குட்டி ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் ட்ராக் பண்ணோன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே போர்டு இருக்குல்ல, அது வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டேன். எப்படி மதர் போர்ட்லேருந்து டிஸ்பிளே போர்டு வரைக்கும் ட்ராக் பண்ணுறேன். எல்லா இதுலேயுமே வந்து வோல்டேஜ் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்டிப்பெல்லாம் தூக்கி பார்த்தா அது வந்து நான் பிச்சு விட்டேன்னா கழட்டும் போது பிஞ்சு போச்சா இல்லை ஏற்கனவே பிஞ்சு போய் இருந்ததா அப்படின்னு தெரியல. அந்த டிஸ்பிளே அந்த மதர் போர்ட்லேருந்து டிஸ்பிளேக்கு போதில் ஒரு ஸ்டிப்பு அது பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிருக்குங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பெரிய ஸ்டிப்பாக இருந்துச்சு, அந்த பட்டையெல்லாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஏதாச்சும் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி மைனூட்டான ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன தான் அந்த போர்டுக்கு கரெக்டாக சப்ளை போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு பிஞ்சு போனதுனால இது வந்து நமக்கு ஆன் ஆக மாட்டேங்குது. இதில் இன்னொரு விஷயம், டிஸ்பிளே ஸ்டிப்பு தான் பிஞ்சு போயிருக்கு, ஆனாலும் சைடில் பவர் பட்டன் இருக்குல்ல, அதை அமுக்கும்போது அந்த பவர் பட்டனால் லைட் எரியும். அந்த டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட் எரியும். அது கூட எரிய மாட்டேங்குது. அப்போ டிஸ்பிளேவும் போச்சு, அந்த போர்டும் போயிடுச்சு போல். அப்புறம் இன்புட் கொடுக்கும்போது அந்த ஐசி பயங்கரமாக ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டை வெளியே எடுத்து விட்றதுக்கு கூலண்ட் இல்லை, கூலண்ட் இல்லாமல் சும்மா வச்சுருக்காங்க அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கூலண்ட் இல்லை அப்படின்னா ஐசி ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெடிக்கிறதுனா பெரிய சவுண்டோடு வெடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே வந்து பஸ்ட் ஆகிரும். அப்படியே பஸ்ட் ஆகி ஐசி 2 பொழந்துடும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற காம்பனண்ட்டையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து கூலண்ட் போடணும், அதுக்கும் நமக்கு காசு தனியாக செலவழிக்கணும் போல். இது நம்மளால் ரீஸ்டோரேஷன் பண்ண முடியலனாலும் இது நமக்கு வந்து ஒரு லெசன். இந்த மாதிரி பழைய இரும்பு கடையிலையோ பல்லாவர சந்தையிலையோ ஒரு பொருள் கிடைக்கு அப்படின்னு கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. அது வந்து ரியலி ஒர்த்தா, வாங்குகிற காசு வேஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு 600 ரூபா கோயிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அது போல் தான் நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூட்டு வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகலைன்னா ரிட்டன் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் கேட்ட கடையில் ரிட்டன்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் ரிஸ்க் எடுத்து தான் 600 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஆகி போச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வாங்கினா பார்த்து ரொம்பவே அனலைஸ் பண்ணி வாங்குங்க, சரியா? சரி, அதான் இவ்வளோ தூரம் கரெக்டாக என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேல, அதுக்கு டிஸ்பிளே வாங்கி போட்டு சரி பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 600 ரூபா செலவழிச்சிருக்கோம். பல்லாவர சந்தையில் 600 ரூபா கொடுத்து இதை வாங்கணும். ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும், இதில் படம்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசையில் தான் வாங்கினேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப் அடிச்சு விட்டுருச்சு. ஸோ ஏற்கனவே 600 ரூபா போச்சு. இதுக்கு டிஸ்பிளே வாங்குறதுக்கு தனியாக காசு அது இன்னும் செலவு பண்ணால் கூட்டி கழித்து பார்த்தா இந்த புது டிவைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா இவ்வளோ தான் வரும். ஆனால் நம்ம இதுக்கு செலவு பண்ண போகிறது, அதாவது டிஸ்பிளேலாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்கு மேலே தாண்டும். அப்போ தேவையில்லாத செலவு தான். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இதை நான் சரி பார்க்க அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகலை.
ஆனால் அந்த டிவைஸோட பார்ட்ஸு, அதாவது மதர் போர்டு, அந்த சிடி டிரைவரு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவை, உங்கள்கிட்ட இதே போல் டிவைஸ் இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை, நீங்கள் இந்த போர்டெல்லாம் தந்தீங்கன்னா நான் போட்டு சரி பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை தாராளமாக மெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வீடியோ போடுவோம். பட் இந்த வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் பெரிய வீடியோ போட முடியல. ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்ச இந்த வீடியோ தான் என்னால் போட முடியுது. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.